ஹாய் அபிவா. எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். பிஇஓ எக்ஸாமிற்கான முதல் வகுப்பிற்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய சிலபஸை படி பார்க்கும்போது முதலாவதாக இருக்கிற உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவென்றால் தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்று சொல்லுவோம். இந்த சப்ஜெக்டில் நாம் இன்று பார்க்க போகும் முதல் தொகுப்பு என்னவென்றால் சங்க கால இலக்கியங்கள். அதில் 11 மேல்கணக்கு நூல்களை இவுடன் நாம் பார்க்க போகிறோம். 11 என்பது 18 நூல்களை குறிக்கும், அதாவது 18 நூல்களை குறிக்கும். சரிங்களா? மேல்கணக்கு என்பது பழமையான அல்லது உயர்ந்த நூல்களை குறிக்கும். பழமை வாய்ந்த நூல்கள் மட்டும் கிடையாது, உயர்ந்த நூல்களை கூட இது குறிக்கும். ஆகவே இதுவே 11 மேல்கணக்கு நூல்களா. சரிங்களா? இப்போ இந்த 11 மேல்கணக்கு நூல்கள் என்பது 2 விதமாக பிரித்துள்ளார். அதாவது 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என்று 2 விதமாக பிரித்துள்ளார். சரிங்களா? இப்போது 8 தொகை நூல்கள், இதில் 8 நூல்கள் இருக்கும். சரிங்களா? 10 பாட்டு நூல்கள் என்பது 10 நூல்களை கொண்டுள்ளது. அது என்னவென்றால், இதற்கு நான் ஈஸியா மெமரைஸ் பண்ணதுக்காக ஒரு ஷார்ட் ஃபார்மும் கொடுத்திருந்தேன். அதை படித்துவிட்டு அந்த நூல்கள் என்னவென்று நாம் படிக்கலாம். சரிங்களா? இப்போ நல்ல குரு 5 என்று கொடுத்திருக்கோம். நல்ல குரு 5 என்பது நற்றிணை, நல்ல குரு குறுந்தொகை 5 ஐங்குறுநூல் என்ற நீங்க ஞாபகம் வச்சு. சரிங்களா? அதே மாதிரி அகப்புற கவி, அதாவது அகநானூறு அகம், புறம் புறநானூறு, கவி என்பது தலைப்பொருள். சரிங்களா? இதே மாதிரி பரிபதி, பரிபாடல், பதிப்பிற்பத்து என்று நீங்க ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். இதை நீங்க மெமரைஸ் பண்ணாலே இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்ததாக 10 பாட்டுக்கு கூட இதே மாதிரி கொடுக்குமே, அதாவது திருப்பொரு சிறுபெரு என்று கொடுத்து, திருமுருகாற்றுப்படை, பொருள் புருளராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை என்று நீங்க ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததா மது நெடு குறி, அதாவது மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு என்று பொறுக்கும். அடுத்ததா பட்டி முல்லை மலை, அதாவது பட்டி பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, மலைப்படுகரா என்று 8 நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு, 10 நூல்களை கொண்டு இவை எல்லாமே சேர்த்துதான் 18 நூல்கள், 11 மேல்கணக்கு நூல்கள் எனப்படுகின்றன. சரிங்களா? இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னவென்றால், ஏன் இதை 8 தொகை என்று பிரித்துள்ளார்கள், ஏன் இதை 10 பாட்டு என்று பிரித்துள்ளார்கள், இதை நாம் பார்க்கலாம். சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு நூல்களின் வித்தியாசம். 8 தொகை நூல்கள் என்பது தொகுப்பு நூல்கள் ஆகும். தொகுப்பு நூல்கள் என்றால் அதில் பல பாடல்கள் இருக்கும். அதை கொண்டு இதை பல புலவர்கள் பாடியிருப்பார்கள். சரிங்களா? அதாவது பல பாடல்களை கொண்ட ஒரு நூல். அது மட்டும் இல்லாமல் பல புலவர்கள் பாடிய பல பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும் 8 தொகை நூல். அதே போல் ஒவ்வொரு நூலும் பல சிறிய கவிதைகளை கொண்டுள்ளது. சிறிய கவிதைகளை கொண்ட நூல்தான் 8 தொகை நூல்கள். அது மட்டும் இல்லாமல் அகம்புறம் கொண்டது. அகம்புறம் என்றால் என்ன? அகம் என்பது காதலை குறிக்கும். சரிங்களா? அதே போல் புறம் என்பது போர், அரசர்கள், அது மட்டுமின்றி வீரம், இந்த மாதிரி செய்திகளை குறிக்கும். அகம் என்பது காதலை குறிக்கும், புறம் என்பது போர், அரசர்கள், வீரம், இந்த மாதிரி செய்திகளை குறிக்கும். சரிங்களா? அதே போல் இப்போ 10 பாட்டு என்பது தனி நீண்ட பாடல்களை கொண்ட நூல்தான் 10 பாட்டு. 8 தொகை என்பது சிறிய கவிதைகளை கொண்ட நூல். அதை போல் ஒவ்வொரு நூலும் நீண்ட ஒரு கவிதையை மட்டும் சொன்னது. ஒரு நூலும் ஒரே ஒரு கவிதையை கொண்டது.
10 பாட்டு என்பது 10 நூல்களை கொண்டது. அது மட்டுமில்லாமல் இந்த 10 பாட்டு என்பது புறப்பொருளை மட்டும்தான் குறிக்கும். அதாவது வீரம், போர், அரசர்கள் இந்த மாதிரி செயலிகள் மட்டும்தான் இது குறிக்கும். சரிங்களா? ஆகவே இந்த வீடியோவில் நம்ம இன்று தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககால இலக்கியங்களை 11 மேற்கணக்கு நூல்கள் என்றால் என்ன, 10 பாட்டு 8 தொகை என்றால் என்ன, ஏன் அது 10 பாட்டு 8 தொகை என்று இரண்டாக பிரிந்துள்ளது, இது எல்லாமே பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் 8 தொகை நூல்கள் ஒன்று ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம். அதை போல் 10 பாட்டு நூல்களையும் ஒன்று ஒன்றாக நாம் டீட்டெயிலா பார்க்க. சரிங்களா? இத்துடன் பிஇஓ எக்ஸாமுக்கான முதல் பாடத்தை நான் முடிவு செய்கிறேன். இதை போர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் என்றால் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Until then, நான் முகமது ரஃபி from Zoho Academy signing off.